உங்கள ஒரு பிசினஸ் மேனுன்னு மட்டும் தான் நெனச்சேன். ஆனா நீங்க ஒரு லோக்கல் அப்பள கம்பெனிக்கு பிராண்டிங் மாடலா இருந்திருக்கீங்களே! என்ன புரியலையா? நதி அப்பளம். இந்த அப்பளத்த கடிச்சுக்கிட்டே, "அப்பளம் சூப்பரா இருக்கு" அப்படின்னெல்லாம் போஸ் குடுத்தீங்களே! எங்க அம்மாவோட தயாரிப்ப நீங்க டேஸ்ட் பண்ணணும்னு தான் நான் எடுத்துட்டு வர சொன்னேன். செம்மையா இருக்கு. அப்பளம்னா இது அப்பளம். எனக்கு இது எப்படி தெரியும்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமா. உங்களோட அந்த நதி அப்பளம் விளம்பரம் போஸ்டர எங்க வீட்ல ஒரு பழைய பெட்டிக்குள்ள இருந்தத நான் பார்த்தேன். அது எப்படியோ பழைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணும்போது தெரியாம வந்திருக்கும் போல. ஆமா. தெரியாம தான் வந்திருக்கோம். சரி, அந்த விளம்பரம் மாதிரி நீங்க வேற எதுக்காச்சும் மாடலிங் பண்ணியிருக்கீங்களா? கேளுங்க. ஆக்சுவலா அதுவே என் ஒய்ஃப் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்கங்கிறதுனால தான் பண்ணேன். ஓ! அதுவும் இல்லாம அது என் ஒய்ஃப் ஸ்டார்ட் பண்ண பிசினஸ். உங்க சொந்த ப்ராடக்ட்டா? ஆமா. பரவால்ல. உங்கள மாடல்னு சொன்னா கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்கு. இந்த அப்பளம் விளம்பரம் மாதிரியே அடுத்தடுத்து ஒரு அண்டர்வேர் விளம்பரம், பீன் ஆயில் விளம்பரம் இதெல்லாம் நீங்க நெனச்சு பாருங்களேன். உங்களுக்கு அதுல பெரிய எதிர்காலம் இருக்கு. எனக்கே தெரியாம என்ன ஃபோட்டோ எடுத்து அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிட்டு, இப்ப நீயே அத கிண்டல் பண்ணி வேற சறுக்கிறியா? காவேரி, பிஸியா? இல்ல வாங்க. கொஞ்சம் ஸ்கூல் வொர்க் இருந்துச்சு. அதான் பாத்துட்டு இருந்தேன். சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அதான் வந்தேன். நீ பிஸியா இருக்கேன்னா நான் அப்புறம் கூட வரேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல பரவால்ல. என்னன்னு சொல்லுங்க. நேத்து நான் விஜய் பிரதர அவரு வீட்டுக்கு போய் பார்த்தேன். நீங்க எதுக்கு அவர பாக்க போனீங்க? எங்களுக்கு தான் அவர ஏற்கனவே தெரியும்ல காவேரி. நீ ஆக்சிடென்ட் ஆயி ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ, அதே ஹாஸ்பிட்டல்ல தான் விஜய் பிரதரும் அட்மிட் ஆயிருந்தாரு. அப்ப இருந்தே அவரும் நம்ம ஃபேமிலியோட நல்ல பழக்கம் தான். அதான் அவர பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்த கொஞ்ச நாள்ல அப்படி எல்லாரும் என்னதான் பழகுனீங்களோ தெரியல. அம்மா, யமுனா, கங்கா அக்கா, நர்மதா, இப்போ நீங்க இப்படி எல்லாரும் ரொம்ப அவர் கூட ஒட்டி உறவாடுறீங்க. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு காவேரி. அதனால தான் உங்க அம்மா, அக்கா, யமுனா, நர்மதான்னு எல்லாருமே நீ அவர கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறாங்க. நீயும் ஏன் காவேரி அத பத்தி யோசிச்சு பார்க்க கூடாது? நீங்க ஒருத்தர் தான் பாக்கி. இப்ப நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நாங்க கேக்குறதுலயும் என்ன தப்பு இருக்கு சொல்லு? விஜய் பிரதர் மாதிரி ஒரு நல்ல மாப்பிள உனக்கு அமைஞ்சா உன் லைஃபும் ரொம்ப நல்லா இருக்கும். நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோம்ல. நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஆனா எனக்கு அதுல சந்தோஷம் இல்லையே. அதான் ஏன்னு கேக்குறேன் காவேரி. ஏன் உங்களுக்கு தெரியாதா? அவர் ஏற்கனவே கல்யாணமானவரு. அதுவும் இல்லாம அவருக்கு குழந்தையும் இருக்கு. ஆனா அந்த குழந்தை உன் மேல ரொம்ப பாசமா தானே இருக்கு. நீயும் அந்த குழந்தை மேல ரொம்ப அஃபெக்ஷனோட இருக்க. எனக்கு அம்மாவ ரொம்ப புடிக்கும் தான். அவ அம்மா இல்லாத பொண்ணாச்சேன்னு ஆரம்பத்துல இருந்தே எனக்கு அவன் மேல ஒரு அக்கறை இருக்கதான் செய்யுது. அதுக்குன்னு அந்த குழந்தை மேல நான் ரொம்ப பாசமா இருக்கறதால அவங்க அப்பாவ கல்யாணம் பண்ணிக்க சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அதுவும் இல்லாம இறந்து போன அவரோட ஒய்ஃப அவர் இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால என்ன இப்போ? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா உன்னையே அப்படிதான் லவ் பண்ண போறாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. முதல்ல எனக்கே அதுல விருப்பம் இருக்கணும்ல. ஆரம்பத்துல விஜய் சாரும் என்கிட்ட இத பத்தி பேசினாரு. அப்புறம் அவரையும் மனச மாத்திக்கிட்டு இப்ப அந்த பேச்சை என்கிட்ட எடுக்கறதில்ல. அப்புறம் ஏன் நீங்க இத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? விடுங்க. அவரு மனச மாத்திக்கிட்டாருன்னு உனக்கு யார் சொன்னது? இந்த விஷயத்துல உன்னை கட்டாயப்படுத்தக் கூடாதுன்னு அவர் ஒதுங்கி இருக்காரு. அவ்ளோதான். மத்தபடி இப்பவும் விஜய் பிரதர் உன்னை விரும்பதான் செய்யறாரு. எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அவரோட குழந்தைக்கு நீ அம்மாவா இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. இங்க எல்லாருக்கும் இதுல முழு விருப்பம் இருக்கு காவேரி. நீ மட்டும் இதுக்கு சரின்னு சொன்னன்னா நாங்க எல்லாரும் அவ்ளோ சந்தோஷப்படுவோம். நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தான் நாங்க எல்லாரும் இவ்ளோ தூரம் இந்த விஷயத்த பத்தி உன்கிட்ட பேசுறோம். நீயும் நல்லா டைம் எடுத்து யோசிச்சு ஒரு நல்ல பதிலா சொல்லு. அம்மா கால் பண்றா. அம்மு, காவேரி மிஸ், சொல்லு அம்மு. நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா? ஏன்டா என்னாச்சு? எங்க வீட்ல யாருமே இல்ல. நான் மட்டும் தனியா இருக்கேன். போர் அடிக்குது மிஸ். யாரும் இல்லையா? ஏன் எல்லாரும் எங்க போனாங்க? அப்பாவும் தாத்தாவும் ஏதோ ஒரு வேலையா வெளிய போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் தானே போயிருக்காங்க. செல்வி அக்கா, பாட்டி வீட்ல தானே இருப்பாங்க. அவங்க எப்ப பாரு கிச்சன்ல வேலையாவே இருக்காங்க. எனக்கு போர் அடிக்குது மிஸ்.
எங்க அப்பாவும் தாத்தாவும் வர வரைக்கும் நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா? நான் வேற யார கூப்பிடுறது? அதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்க இங்க வரீங்களா? சரிடா, நான் வரேன். எப்ப வருவீங்க? உடனே வரீங்களா? வரேன். உடனே வரேன். ஓகே மிஸ். நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். சீக்கிரமா வாங்க. அம்மா, வாங்க காவேரி மிஸ். என்ன அம்மு? ஏன் இப்படி சோகமா இருக்க? வீட்ல அப்பா, தாத்தா எல்லாம் போயிருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஒண்ணு அப்பா இருக்கணும், இல்ல தாத்தா இருக்கணும். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இருந்தா என் கூட விளையாடிட்டே இருப்பாங்க. எனக்கும் டைம் பாஸ் ஆகும். இவங்க 2 பேரும் இல்ல. எனக்கு பயங்கரமா போரா இருக்கு மிஸ். அதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நீங்களும் வந்துட்டீங்க. ஐ லவ் யூ மிஸ். லவ் யூடா தங்கம். சரி, வெளிய போயிருக்கிற உன் அப்பாவும் தாத்தாவும் எப்ப வருவாங்க? தெரியல மிஸ். ஆனா அவங்க லேட்டாவே வரட்டும். லேட்டா வரட்டுமா? இப்பதான் உங்க 2 பேரும் இல்லாம உனக்கு போர் அடிக்குதுன்னு சொன்னேன். இப்ப லேட்டா வரட்டும்னு சொல்ற? ஆனா இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல. அப்பாவும் தாத்தாவும் வந்துட்டா இப்ப நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுவீங்க. அதான் லேட்டா வரட்டும்னு சொல்றேன். உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? சீக்ரெட்டா? என்னது? நான் சொல்றத நீங்க வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சரி சரி, நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லு. ப்ராமிஸ் ப்ராமிஸ். சொல்லு. எனக்கு எங்க அப்பா கூடவும் தாத்தா கூடவும் இருக்கிறத விட உங்க கூட இருக்கிறது தான் பிடிக்கும். அப்படியா? ஆமா. இது ஒன்னும் அவ்ளோ பெரிய சீக்ரெட் எல்லாம் இல்லையே. நீ என் கூட தான் ரொம்ப ஒட்டி இருக்கேன்னு நான் சொல்லாமயே எல்லாருக்குமே தெரியும். மிஸ், நம்ம ஏதாச்சும் விளையாடலாமா? என்ன விளையாடுறது? என்கிட்ட பில்டிங் பாக்ஸ் இருக்கு. அத விளையாடலாமா? விளையாடலாமே. இருங்க, எடுத்துட்டு வரேன். நான் சாப்பிட்டது போதும். எனக்கு போதும் மிஸ். அவ்ளோதான். சாப்பிடு சாப்பிடு. நான் இன்னும் நிறைய கட் பண்ணி தரேன். நீ சாப்பிட்டுட்டே இரு, ஓகே? காவேரி, நீ எடுத்துக்கோ. தேங்க்ஸ். எனக்கு போதும். இன்னும் 4 பீசஸ் தாண்டா இருக்கு, சாப்ட்ரு. இல்ல மிஸ், போதும். எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஏய், பாத்து. மெதுவா இறங்கு, பாத்துரு அம்மா. ஐயோ காவேரி, நான் உன்ன சொன்னா கேப்பியா? சொல்லுங்க. நீயும் அம்மு கூப்பிடுறப்பெல்லாம் இங்க வர்ற, அவ கூட விளையாடுற, அப்புறம் கிளம்பி போயிடுற. நீ இப்படி சும்மா சும்மா இங்க வந்துட்டு போறதுக்கு அம்மா உங்க அம்மாவா இந்த வீட்டோட மருமகளா? நீ விஜய கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்லயே இருக்கலாம்ல? உனக்கும் கல்யாண வயசாகுது. அம்முவும் உன் மேல ரொம்ப பிரியமா இருக்கா. நீயும் உன் மேல உயிரா இருக்க. 2 பேரும் என்னைக்கும் இப்படியே இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி நீ விஜய கல்யாணம் பண்ணிக்கிறது தான். கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணுங்க எங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வாய்க்கு வந்துட்டு ஏதாவது பேசுவாங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்கெல்லாம் எதுக்குங்க நம்மள பத்தி பேச போறாங்க? அவங்கெல்லாம் அவங்க வேலைய பார்த்துட்டு ஒழுங்கா தான் இருக்காங்க. நீங்க தான் இப்படி வாய்க்கு வந்தபடி எதேதோ பேசிட்டு இருக்கீங்க. இப்ப நான் என்ன அப்படி தப்பா பேசிட்டேன்? நான் என்ன ஊர் உலகத்துல நடக்காததையா சொல்லிட்டேன்? நீ விஜய் நல்லா தானே பேசுறீங்க, நல்லா தானே பழகுறீங்க. அதுவும் இல்லாம அவன் உன் வீட்டுக்கு வரான், நீ எங்க வீட்டுக்கு வர. அவன் கூட நீ கார்ல எல்லாம் சுத்துற. அவன் குழந்தைக்கு அம்மாவா வேஷம் போடுற. இவ்வளவும் பண்றவளுக்கு அவனை ஏன் நீ கல்யாணம்? இங்க பாருங்க, நான் யார கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது என்னோட இஷ்டம். அத நான் முடிவு பண்ணிப்பேன். அதுல வேற யாரும் தலையிடணும்னு அவசியம் இல்ல. நீ ஏன் பேச மாட்ட? உனக்கெல்லாம் எங்க விஜயோட அருமை தெரிய போகுது. இப்ப கூட அவனை கல்யாணம் பண்ணிக்க பொண்ணுங்கெல்லாம் நீ நேரம் போட்டி போட்டுட்டு வராங்க தெரியுமா? போட்டி போட்டு வந்தா அதுல ஒரு பொண்ண பார்த்து உங்க வீட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அத விட்டு என்னத்துக்கு கட்டாயப்படுத்துறீங்க? இந்த விஷயத்த இத்தோட விட்டுடு. இத பத்தி நான் உன்கிட்ட பேசினல்ல. அது என் தப்புதான், என் தப்புதான். உன் தகுதிக்கெல்லாம் எங்க வீட்டுக்குள்ள கொஞ்சம் கோவம் வருதா? போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, அப்புறம் நல்லா இருக்காத சொல்லிட்டேன். தாத்தா, தாத்தா, பரவாயில்ல குடுங்க தாத்தா. அம்மோ, என்னடா பண்றீங்க? என்ன மேடம் இன்னைக்கு உர்ருன்னு இருக்கு? ஓ, உன்னை கூப்பிடாம நாங்க வெளிய போயிட்டு வந்துட்டோன்னு கோவமா? அதெல்லாம் இல்ல. அப்புறம் என்னடா? எனக்கு போர் அடிக்குதுன்னு நான் காவேரி மிஸ்ஸ வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன். காவேரி மிஸ்ஸ வர சொல்லியிருந்தியா? வந்தாங்களா? வந்தாங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் மிஸ்ஸுக்கும் ராதா பாட்டிக்கும் பயங்கர சண்டை. சண்டையா? அதனால காவேரி மிஸ் கோச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. என்னாச்சு சித்தி? உங்களுக்கும் காவேரிக்கும் ஏதாவது சண்டைன்னு அம்மா சொல்றா?
என்ன நடந்துச்சு? நான் ஒன்னும் அவகிட்ட சண்டை போடலப்பா. அவ தான் என்கிட்ட கோவப்பட்டு கத்திட்டு போயிட்டா. ஏம்மா, அவ கோவப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? ராதா, உன்னதான் கேக்குறேன். விஜய் கூட நல்லா பேசுறா, பழகுறா. அவ குழந்தை மேல எவ்வளவு அக்கறையா இருக்கா. நீயே பேசாம விஜய கல்யாணம் பண்ணிக்க. அம்மாவுக்கு அம்மாவா நீ இங்கேயே இருந்துருன்னு கேட்டேன்பா. அதுக்குதான் நான் அவ கல்யாண விஷயத்துல முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கு மேல இந்த விஷயத்த பத்தி பேசாதீங்கன்னு கத்திக்கிட்டே போயிட்டா. நீங்க ஏன் சித்தி அவகிட்ட இந்த விஷயத்த பத்தி எல்லாம் பேச போனீங்க? ஏன் விஜய், உன் கல்யாண விஷயத்த பத்தி பேச எனக்கு உரிமை இல்லையா? உரிமை இல்லங்கிறது இல்ல ராதா. நீ சொல்றத புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல அத ஏத்துக்கிறதுக்கான சூழ்நிலையில அவ இல்லங்கிறது தான் காரணம். அவளால அத புரிஞ்சுக்க முடியலன்னா தப்பு அவ மேலதான், என் மேல இல்ல. என் மனசுல பட்டத நான் பேசினேன். அதுக்காக அவ கோவப்பட்டான்னா அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியாதுப்பா. சசி, ஏய், என்னன்னு கேளு. கட்டாயப்படுத்திட்டு இருக்கீங்கல்ல, அதத்தான் சொல்றேன். நேத்து அவர வீட்ல போய் பாத்துட்டு வந்து, இன்னிக்கு கூட நிவின் இத பத்தி என்கிட்ட பேசினாரு. நிவின், இந்த விஷயத்துல நான் நல்லா யோசிச்சு சீக்கிரமா ஒரு முடிவ சொல்லணும்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, அந்த முடிவு என்னங்கறத சொல்றதுக்காக தான் உங்க எல்லாரையும் நான் இப்ப கூப்ட்டிருக்கேன். நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி எனக்கு கல்யாணம் ஆனாதான் அம்மாவுக்கு ஒரு கடமை முடிஞ்ச மாதிரி இருக்கும். கல்யாண வயசாகியும் இன்னும் நான் இப்படியே இருக்கேன்னு நீங்க எல்லாரும் என்ன நினைச்சு கவலைப்படுறீங்கல்ல, அது எனக்கு நல்லா புரியுது. இது